அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். இந்த நாடு பெண்கள் வாழ்வதற்கு தகுதியான நாடா இல்லையா என்று நம்ம பேசுற அளவிற்கு, விவாதிக்கிற அளவிற்கு ஏகப்பட்ட வன்முறைகள், வீட்டுக்கு வெளியில பாலியல் வன்கொடுமைகள், சமூக வன்முறை, வீட்டுக்கு உள்ள ஏகப்பட்ட வன்முறைகள், குடும்ப வன்முறை, இது எல்லாமே லட்சக்கணக்கான வழக்குகளாக நீதிமன்றங்கள்ல தேங்கி நிக்குது. சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிற திட்டத்தை பெண்கள் பாதுகாப்பிற்காக இன்றைக்கு தொடங்கி இருப்பதை பார்க்கிறோம். அதை குறித்து பெண்கள் பாதுகாப்பு சார்ந்து நிறைய விடயங்கள் இன்றைக்கு பேசுபொருளாய் கொண்டிருக்கின்றன. உண்மையான தீர்வு என்ன? உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்புக்கான தீர்வு என்ன? இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு? கிட்டத்தட்ட தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாக பெண்கள் பாதுகாப்பிற்கான தொடர் பரப்புரையில நாம் ஆசிரியர் பணியையும் ராஜினாமா செய்துவிட்டு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக, குடும்ப வன்முறைக்கு எதிராக, வரதட்சணை கொடுமைகளுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள், வழக்குகள் கடந்து வந்த அந்த பாதையில 15 ஆண்டு காலம் நாம் சந்தித்த சில வழக்குகள், அதன் அனுபவங்களோட இந்த செய்தியை சமூகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் பகிர்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒன்றை நம்ம தொடங்கி இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்துல ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணையும் இணைந்து கொண்டு விழிப்புணர்வு பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைக்கிறோம். சாதி, மதம், இனம், மொழி என்ற எந்த தடையும் இல்லாமல் நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு சுயமரியாதை இருக்கிறது, நான் என்னுடைய ஆற்றலால் உழைத்து நிமிர்ந்து இந்த சமூகத்திற்கு பயனுள்ள பல விடயங்களை விதைத்து விட்டு இந்த மண்ணில் இருந்து நான் ஒரு நாள் மறைவேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்துல இணைந்து இந்த விழிப்புணர்வை நாங்களும் நீங்களுமாக பகிர்ந்து கொள்வோம். கடந்த 15 ஆண்டு காலத்துல நம்ம தொடர்ந்து அதிகமாக சந்திச்சது பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள். எல்லா இடத்திலும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நம்ம செஞ்சோம். கொரோனா காலகட்டத்தில் கூட அந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து நம்ம கொண்டு செலுத்தினோம். இதுவரைக்கும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு பிரச்சார நோட்டீஸ்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ஒவ்வொரு பெண்ணும் ஏதோ ஒரு வகையில பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறாங்க. அது வீட்டுல இருந்து வெளியில, நம்ம பள்ளிக்கோ கல்லூரிக்கோ அலுவலகத்துக்கோ போற இடங்கள்ல, அந்த அலுவலகங்கள்லயோ பள்ளிகள்லயோ கல்லூரிகள்லயோ திரும்பி வர்ற வழியிலையோ ஏதோ ஒரு சமூக இணைப்போடு எந்த ஒரு பெண்ணும் இந்த பாலியல் சீண்டலுக்கு ஏதோ ஒரு வகையில உள்ளாகிறாங்க. வேர்ட் அபியூஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுது. வார்த்தைகள் கூட வன்கொடுமை, வார்த்தைகளால கூட அபியூஸ் பண்ணப்பட்ட முடியும். அந்த வேர்ட் அபியூஸ்ங்கிறதும் சட்டத்துல ஒரு செய்தியாக இருக்கு. அதுக்கும் குற்றவியல் தண்டனைகள் இருக்கு. அப்படின்னா வீட்டுல பேசப்படக்கூடிய கெட்ட வார்த்தைகள், ஒரு மனைவியை நோக்கி சர்வ சாதாரணமாக வரக்கூடிய, ஒரு தாயை நோக்கி சர்வ சாதாரணமாக தூக்கி போடப்படக்கூடிய கெட்ட வார்த்தைகள் எல்லாம் இந்த வேர்ட் அபியூஸ்ங்கிறதுலதான் அடங்கும். பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்குன விஷயம் என்னோட வாழ்க்கையில 2017 அன்புமகள் அனிதா நீட் அப்படிங்கிற ஒரு கொடுமையான அரக்கனால் கொலை செய்யப்பட்ட பொழுது, கல்வி படுகொலை செய்யப்பட்ட பொழுது, நான் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து பள்ளிக்கூட வகுப்பறைக்கு போய் ஆனாவனா சொல்லி கொடுக்கிற சராசரியான இடத்துல இல்லை. நான் படித்த புத்தகங்கள், நான் படித்த புரட்சியாளர்கள் எனக்குள்ள ஏற்படுத்தி இருந்த தாக்கம், இந்த கல்வி படுகொலைக்கு எதிராக உன்னுடைய அறச்சீற்றத்தை நீ வெளிப்படுத்து என்று என்னை தூண்டியது. என்னுடைய பள்ளிக்கு வெளியிலேயே இந்த கிராமத்து பள்ளிக்கூடம், நானும் என்னுடைய 2ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த என்னுடைய மகன், நாங்க 2 பேரும் சேர்ந்து மரத்தடியில உட்கார்ந்து அனிதாவினுடைய படத்தை வைத்துக்கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்தோம். இன்னும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. தொடர்ந்து நடந்த அடக்குமுறைகளால் என்னுடைய அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த சமூகத்தை திரும்பி பார்க்கிற போது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்திகள் ஒவ்வொரு ஊர்லயும். என்ன நடக்குது இங்க பெண் குழந்தைகளுக்கு? நம்ம பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் போல, அப்ப இன்னும் இவ்வளவு இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஓடணும். தேனி ராகவி என்ற 7ஆம் வகுப்பு மாணவி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் வரும்போதும் அவ இருந்த ஹவுஸ் ஓனர் வீட்டு பையனாலேயே டார்கெட் பண்ணப்பட்டு, வீட்டில் விடுமுறை நாளில் இருக்கும்போது அம்மா கூலி வேலைக்கு போயிட்டாங்க, வீட்டில் அபியூஸ் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்க விடப்பட்டாள். உண்மையான தீர்வு என்ன இதற்கு? குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிருச்சா? சேலம் ஆத்தூர் தளவாய்பட்டி ராஜலட்சுமி எதிர்த்த வீட்டுல தண்ணி எடுக்க போகும்போது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள்,
என்னால வலி தாங்க முடியலமா, 3 நாளா நான் ஸ்கூலுக்கு போகல என்று கதறி தன் தாயிடம் சொன்ன செய்தி வெளியே போய் சம்பந்தப்பட்ட குற்றவாளி அரக்கனாக வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையான்னு அந்த பிள்ளையை தலையை தனியாக வெட்டி தலை ரோட்ல கிடக்கு, உடம்பு வீட்டுல கிடக்கு. இந்த தாய் எப்படி பதறி இருப்பாள்? குற்றவாளிகளுக்கெல்லாம் உண்மையாகவே தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டதா? இதற்கெல்லாம் தீர்வு என்ன? தருமபுரியில் ஒரு 11ஆம் வகுப்பு பிள்ளை மாதவிடாய் நேரத்தில் வீட்டில் கழிவறை இல்லாமல் ஒதுக்குப்புறமாய் ஏரிக்காட்டுக்கு போன இடத்துல அங்க வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அங்கேயே கொலை செய்யப்பட்ட அந்த பிள்ளை. இதுக்கெல்லாம் நியாயம் கிடைச்சிருச்சா? குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா? உண்மையான தீர்வு என்ன? சீர்காழி சித்தன் காத்திருப்பு என்ற கிராமம், 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை, வகுப்பில் முதல் மாணவி, ஆசிரியராக வர வேண்டும் என்ற கனவோடு பள்ளி பிள்ளைகளுக்கு மாலை நேரத்தில் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்த பிள்ளை, வீட்டில் மாலை வந்து கழிப்பறை இல்லாமல் ஏரிக்காட்டுக்கு போன இடத்தில் பாலியல் வன்கொடுமை செய்து அங்கேயே தலையில் கல்லை தூக்கி போட்டு கொடூரமாய் கொலை செய்யப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களா? தீர்ப்பு கிடைச்சிருச்சா? உண்மையான தீர்வு என்ன? சிவகாசி 5 வயது பிள்ளை 8 பாலியல் வன்கொடுமையாளர்களால் கேங் ரேப் செய்யப்பட்டு மரணித்து போனாலே. ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அம்மா அப்பா கூலி வேலைக்கு போனவங்க வீட்டுக்கு வரல, வீட்டில் கழிப்பறை கிடையாது, ஏரிக்காட்டுக்கு போன பிள்ளை அங்கேயே கொலை செய்யப்பட்டா. குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிருச்சா? தீர்வு என்ன? உண்மையான தீர்வு என்ன? கோயம்புத்தூர் துடியலூர் பகுதியில 5 வயது பிள்ளை சாயந்தரம் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வர, அம்மா வேலைக்கு போனவங்க வீட்டுல வரல, அதே தெருவை சேர்ந்தவன் கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பிள்ளையை கொலை செய்து அடுத்த நாள் காலையில் சுருட்டி கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு போனானே. நியாயம் கிடைச்சிருச்சா? குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்களா? உண்மையான தீர்வு என்ன? திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை முடிவெட்டக்கூடிய ஒரு சகோதரனுடைய பிள்ளை, முதல் தலைமுறையில் படித்து வரக்கூடிய ஒரு பிள்ளை, 7ஆம் வகுப்பு, கலைவாணி, படிச்சு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், எனக்கு சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வளர்ந்து கொண்டு இருந்த ஒரு கிராமத்து குழந்தை, ரேஷன் கடைக்கு அம்மா போயிருக்கும் போது எழுத்து வீட்டுக்காரன் 2 பேரோட சேர்ந்து வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கரண்ட் வயரை மூக்குல வச்சு கொலை செஞ்சு கொடூரமா கொலை செஞ்சானே. வடமதுரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்ல சில பேரே வந்து அந்த தடயத்தை அழிச்சு கொத்த 5 பேரை இடமாற்றம் செஞ்சாங்களே, அதுதான் அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை. அந்த காவல் அதிகாரிகளுக்கு குற்றவாளிக்கு வெளியே விட்டுட்டாங்களே. இன்னைக்கு அந்த கலைவாணியினுடைய உயிருக்கு என்ன நியாயம்? குற்றவாளிகள் நிரபராதிகள் என்று சொன்ன நீதிமன்றங்களை எந்த வகையில சேர்க்கிறது? உண்மையான தீர்வு என்ன? சென்னையில தன்னுடைய ஆண் பிள்ளையை பக்கத்து தெருவுல டியூஷன் விட்டுட்டு வந்து பார்க்கும்போது வீட்டுல 3 வயது பெண் குழந்தையை காணோம். பக்கத்து வீட்டுல இருந்து இராணுவத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்த 60 வயது கிழவன் அந்த குழந்தையை சீரழித்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து சாக்கு மூட்டையில கட்டி பாத்ரூம்ல ரத்தம் கசிய வைத்திருந்தானே. குற்றவாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றிட்டாங்களா? உண்மையான தீர்வு என்ன? சென்னை ஹாசினி பாப்பா எதிர்த்த வீட்டுல இருந்த இன்ஜினியர் விளையாடு கொண்டிருந்த பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்து துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸ்ல வச்சு கொண்டு போய் எரிச்சானே. குற்றவாளிக்கு மரண தண்டனை தீர்ப்பு நிறைவேற்றிட்டாங்களா? உண்மையான தீர்வு என்ன? கோயம்புத்தூர்ல பொன் தாரணி என்ற 11ஆம் வகுப்பு மாணவி, 6th இருந்து ஆல் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், பிரில்லியன்ட் பிள்ளை, பிசிக்ஸ் வாத்தியார்னாலேயே காதல் என்ற மாய வலையில் வீழ்த்தப்பட்டு அபியூஸ் பண்ணப்பட்டு 6 மாதங்கள் அந்த பிள்ளையினுடைய உடலை அவன் பயன்படுத்தி எவ்வளவு மோசமான கொடுமைகள். அந்த பிள்ளை தற்கொலை செய்து இறந்து போனால் குற்றவாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றிட்டாங்களா? சம்பந்தப்பட்டு குற்றங்களை மறைத்த பள்ளி நிர்வாகிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சா? ஸ்கூலை இழுத்து மூடியாச்சா? உண்மையில் தீர்வு என்ன? அவள் இறந்த அதே மாதத்தில் கரூர்ல அதே 11ஆம் வகுப்பு பிள்ளை சம்பந்தப்பட்ட ஆசிரியரோட பேரை அவளோட நோட்ல கிறுக்கி எழுதி வச்சுட்டு இவரனோட தொல்லை தாங்க முடியாம மரணிக்கிறோம்னு சொல்லி எவ்வளவு கொடுமையாக தற்கொலை செய்து மரணித்து போனால். கூலி வேலை செய்யக்கூடிய பெற்றோருடைய பிள்ளைகள், ஒரு சிங்கிள் மதர் வளர்த்தாங்க, சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தூக்கிட்டு செத்து போனார் என்பதோடு கேஸ் முடிந்து போனது. ஆனால் உண்மையில் பின்னணியில் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறார்கள் என்று தோண்ட தோண்ட அவ்வளவு விஷயங்கள். உண்மையான குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு கிடைத்ததா? மரண தண்டனை நிறைவேற்றியாச்சா? சம்பந்தப்பட்ட ஸ்கூல் உரிய தண்டனை பெற்றதா? உண்மையான தீர்வு என்ன? சின்ன சேலத்துல ஒரு பிரபலமான பள்ளி
2ஆம் மாடியிலிருந்து பிள்ளை கீழே விழுந்து மரணித்து போனாள் என்றதோடு வழக்கை முடித்தார்களே, பள்ளி ஜோரா நடந்து கொண்டிருக்கு. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்களா? இந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் தப்பித்தார்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டார்களே, உண்மையான தீர்வு என்ன? பாண்டிச்சேரியில ஒரு 9 வயது குழந்தை ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அதே தெருவை சேர்ந்தவன் ஒரு பாழடைந்த வீட்டுல வைத்து 2 பேர் சேர்ந்து சீரழித்து சாக்கடையில் தூக்கி போட்டு ஒரு ஆட்டோ டிரைவருடைய மகள் 3 நாள் கழிச்சு கண்டெடுத்தாங்களே. அப்போது இருந்த ஆளுநர் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டவர்கள் சொன்னார்களே, நாங்கள் அவசர வழக்காக இந்த வழக்கை எடுத்து 30 நாளில் நாங்கள் தீர்ப்பு கொடுப்போம்னு. இன்னும் 30 நாள் ஆகவே இல்லையா? தீர்ப்பு கொடுத்துட்டீங்களா? மரண தண்டனை நிறைவேற்றிட்டீங்களா? உண்மையான தீர்வு என்ன? கரண்ட் இல்லைன்ற காரணத்தினால 9 மாத பிஞ்சு குழந்தையை மாடியில மொட்டை மாடியில் போட்டு தாயும் தகப்பனும் சேர்ந்து தூங்க, அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டதே பாலியல் கொடுமையால். இந்த நாடு எங்கு சென்று கொண்டிருக்கிறது? குற்றவாளிக்கு மரண தண்டனை தீர்ப்பு கொடுத்துட்டீங்களா? உண்மையான தீர்வு என்ன? ஆசிஃபாவினுடைய வழக்கு இன்னமும் நடந்து கொண்டு இருக்கிறது. அவள் அணிந்த அந்த வயலட் கலர் சட்டையும் வளையலும் இன்னும் என்னுடைய கவனத்தில் இருந்து மறையவே இல்லை. அவளுடைய ஊருக்கு நான் நேர்ல போனேன். அங்கிருந்து ஒரு கல் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கொடுமைக்கு எதிராக வாழ்நாள் முழுக்க நான் வேலை செய்வேன் என்ற அத்தாட்சியாக மறுபடியும் அந்த ஊருக்கு வருவேன். ஏன்னா அவருடைய தாயை என்னால் பார்க்க முடியல. அன்னைக்கு ஆசிஃபாவினுடைய வழக்கு இன்னமும் நடந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே பாதி குற்றவாளிகள் வெளியேறிட்டாங்க. இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்ற காரணங்களை எல்லாம் காட்டி இன்னமும் தீர்ப்பு வழங்கப்படலைங்கிறது எத்தனை பெரிய கொடுமை. உண்மையான தீர்ப்பு என்பது என்ன? இவையெல்லாம் நான் நேரில் சென்று களாய்வு செய்து கேஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்து என்ன செய்வது, என்ன செய்தால் இவற்றையெல்லாம் தடுக்க முடியும் என்று பல ஆய்வுகளை மேற்கொண்டு அதை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். பாலியல் வன்கொடுமைகள் என்பது சார்ந்து எடுக்கிற போது மிக முக்கியமான விஷயம் ஐநா சபை கொடுத்திருக்கிற ரிப்போர்ட். இந்தியாவில அவங்க ஒரு டீம் அனுப்பி அதன் மூலமாக ஏன் இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட்டை எடுத்தாங்க. ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அமெரிக்காவிலிருந்து பெண்கள் இங்க வர வேண்டாம் அப்படின்னு டெல்லியில அமெரிக்க தூதரகம் ஆத்தென்டிக்கா அதிகாரப்பூர்வமா லெட்டர் அனுப்புறாங்க. அமெரிக்காவின் பெண்கள் சுற்றுலாவிற்கு இந்தியாவிற்கு வர வேண்டாம், இங்கு பாலியல் வன்கொடுமை அதிகம் நடக்குது, உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எனவே அமெரிக்காவின் பெண்கள் இங்கு வராதீர்கள் இந்தியாவிற்குன்னு டெல்லியிலிருந்து கடிதம் அனுப்பப்படுகிறது. என்ன மோசமான நிலைமையில இங்க இருக்கும் அப்படின்னு விளங்குதான். இதை விட ஒரு தேசத்திற்கு அவமானம் இருக்க முடியுமா? இந்த நாட்டின் தலைநகரம் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டில் ஓடுகிற பேருந்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த அந்த பெண்ணுடைய பெயரை வெளியிடாமல் பயமற்றவள் என்ற பெயரில் நிர்பயா என்று பெயர் வைத்தார்களே, உங்களால் பெயர் மட்டும்தான் வைக்க முடிந்தது, பெண்களை பயமற்றவர்களாக ஆக்க முடியல. அவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குது. உத்தரப்பிரதேசத்துல ஒரு 19 வயது பிள்ளை கூட்டு பாலியல் வன்புணர்வு, அவளுடைய கையை கயித்துல கட்டி அந்த கயித்தை 2 வீலர்ல கட்டி 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு அப்படியே தரன்னு அந்த பிள்ளையை இழுத்து கொண்டு போய் அவ்வளவு கொடுமையான கேங்ரேப். அவளுடைய முதுகு தண்டுவடங்கள் சுக்கு சுக்காக நொறுக்கப்பட்டிருந்தது. அவள் உண்மையை வெளியே சொல்லிவிடுவாள் என்று அவளுடைய நாக்கு துண்டிக்கப்பட்டது. எவ்வளவு கொடுமைகள். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்களா? பெற்றோர்களுக்கு கூட உடம்ப கொடுக்காம அவசரமாக ராத்திரியோடு ராத்திரியாக எரித்தார்களே, நியாயம் கிடைச்சிருச்சா? உண்மையான தீர்வு என்ன? டெல்லியில சபியா என்கிற பெண் காவல்துறை பாதுகாப்பு அதிகாரி, ஒரு பெண் பாதுகாப்புத்துறை அதிகாரி மிக மோசமாக பாலியல் உடம்பு முழுக்க 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கத்தி குத்துகள். குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கிடைச்சிருச்சா? உண்மையான தீர்வு என்ன? சுதந்திர மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் கல்கத்தா மருத்துவர் பாலியல் வன்கொடுமை அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்டு அவருடைய கால்கள் உடைக்கப்பட்டு விரிந்து கிடந்த கால்களை சுருக்க கூட முடியாமல் உடைத்து கட்டினார்கள் என்றெல்லாம் நாங்கள் படித்தோமே. எவ்வளவு கொடுமைகள். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றினீர்களா? உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்ததா? பல உண்மையான குற்றவாளிகள் வழக்கில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்ற எவ்வளவு செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன நடக்கிறது? உண்மையான தீர்வு என்பது என்ன? காவல்துறையில் இருக்கக்கூடிய எத்தனை பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள், குற்றவாளிகள் எல்லாம் தண்டிக்கப்பட்டார்களா? பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் எத்தனை பேர் மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள்? ஒரு ஆசிரியருக்கு இதுவரைக்கும் மரண தண்டனை கொடுத்திருக்கிறோமா? சமீபத்தில் விளாத்திகுளம் தூத்துக்குடி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வை முடித்துவிட்டு தேர்வு நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு நண்பகல் வேளையில் கழிப்பறை இல்லாமல் ஏரிக்காட்டு பகுதிக்கு ஒதுங்கிய பிள்ளை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மிக மோசமாக கொலை செய்யப்பட்டாலே, குற்றவாளிக்கு
தீர்ப்பை எழுதினார்கள், தீர்ப்பை நிறைவேற்றினார்களா? எப்போது நிறைவேற்றுவார்கள்? நன்னடத்தை என்று சொல்லி வெளியே விடுவார்கள். வேற என்ன நடக்கும் இந்த நாட்டில்? கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில் இன்னும் 1 மாதம் முழுதாக ஆகல, வெளியே விளையாடி கொண்டிருந்த பிள்ளை மிட்டாய் கொடுக்கிறோம் என்று கூட்டி சென்று அவ்வளவு கொடுமையாக கொலை செய்கிறார்கள். குற்றவாளிக்கு எப்போது மரண தண்டனை கிடைக்கும்? மரண தண்டனை எப்போது நிறைவேற்றுவீர்கள்? என்ன நடக்கிறது? உண்மையான தீர்வு என்பது என்ன? இவையெல்லாம் நாங்கள் நேரில் சென்று பார்த்து அதோட கேஸ் ரிப்போர்ட்டை எடுத்து இது செஞ்சா இதை தடுக்கலாம் அப்படின்னு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிற விடயங்கள் அத்தனையும். என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறவற்றை மட்டுமே நான் பட்டியலிட்டு சொல்றேன். இன்னும் இருக்கு நூற்றுக்கணக்கான வழக்குகள். என்ன செய்ய போறோம்? ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணும் இது குறித்த விழிப்புணர்வை தெரிந்து கொண்டு பிள்ளைகளை தனிமையில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. நீங்க வேலைக்கு போகலாம், ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை விட்டுட்டு போகணும். திருப்ப பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் இருந்து நீங்க அழைச்சிட்டு வரணும். அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யணும். பிள்ளைகள் தோழிமார்களோட போகணும், தோழிமார்களோட வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வரும்போது வீட்டில் ஆள் இருக்கணும். பிள்ளையை வெளியே தனியா விளையாட விட்டுட்டு நீங்க வீட்டுல சமைக்கவோ டிவி பார்க்கவோ வேறு வேலைகளில் ஈடுபடவோ கூடாது. பிள்ளை வெளியே விளையாடுறா அப்படின்னா நீங்க கூட இருக்கணும், விளையாட விட்டு கூட்டிட்டு வரணும். இந்த கவனக்குறைவுகள்னால கிட்டத்தட்ட 10-15 பிள்ளைகள் மரணிச்சு போயிருக்காங்க. பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து தனியா வரும்போது, ஸ்கூலுக்கு தனியா போகும்போது, வீட்டுல வந்தப்ப ஆள் இல்லாத போது, வீட்டுல வெளியே தனியா விளையாட்டு கொண்டிருக்கும் போது, இந்த காரணங்கள்னால. எனவே பிள்ளைகள், குழந்தைகள், பெண்கள் தனியாக அப்படிங்கிறத மாத்தி பெற்றோருடைய அரவணைப்போடு ஒவ்வொரு இடத்துலயும் கண்காணிப்போடு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு, ஒரு சின்ன விழிப்புணர்வு தான். அம்மா நான் வெளியில போய் வாசல்ல விளையாண்டுகிட்டு இருக்கேன்னு பிள்ளை சொல்லும் போது, இரு நானும் வர்றேன் அப்படின்னு வெளியே போய் நீங்க வாசல்ல உட்காந்து பிள்ளைய பார்த்து கொண்டு நீங்க பேப்பர் படிக்கலாம். இல்ல பிள்ளைய ஒரு 1/2 மணி நேரம் விளையாட விட்டு உங்க கண் பார்வையில வச்சு விளையாட விட்டு கூட்டிட்டு வரலாம். அந்த சிறு கவனம் இருந்திருந்தால் இந்த பிள்ளை மரணிச்சிருக்க மாட்டான். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை தனியா போறா, இல்ல நம்ம கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அந்த சிறு கவனம் இருந்திருந்தால். திண்டுக்கல் மாவட்டத்துல மோர்பட்டி பக்கத்துல ஒரு கிராமம், அம்மா அப்பா வெளியூருக்கு போயிட்டாங்க. 3 வயது குழந்தை பால்வாடிக்கு போகணும். வழியில பைக்ல வந்த பக்கத்து வீட்டுக்காரன் தெரிஞ்சவன் தானே நம்பி பிள்ளைய பால்வாடியில விட்டுருப்பா, என்னால் நடக்க முடியலன்னு பாட்டி ஏத்தி விட்டுருக்காங்க. அந்த குழந்தையை கொண்டு போய் வன்கொடுமை செஞ்சு எரிச்சு போட்டான். யாரையும் நம்ப முடியாது, யாரு கூடயும் ஏத்தி விட முடியாது. தாய் தகப்பனை தவிர யார் வண்டியிலையும் ஏத்தி விட முடியாது, ஏத்தி விடக்கூடாது. இந்த விழிப்புணர்வை பெற்றோர்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். எனவே தனியாக என்பதும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்பதும் மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய விஷயங்கள். இந்த விழிப்புணர்வை பெற்றோர்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். இது பெற்றோர்கள் கையில் தான் இருக்கிறது. சமூக விரோதிகளிடமிருந்து, குடிகாரர்களிடமிருந்து, பாலியல் வன்கொடுமை குழந்தைகளை செய்தால்தான் நான் திருப்தி உறுவேன் என்ற அரக்கர்களிடமிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பது வேறு யார் கையிலும் இல்லை, பெற்றோர்கள் கையில். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உங்களிடம் அமானிதமாக கொடுக்கப்பட்டவர்கள், உங்களுடைய பொறுப்பில் கொடுக்கப்பட்டவர்கள். அந்த பொறுப்புணர்வோடு பெற்றோர்கள் செயல்பட வேண்டும். தனிமையாக குழந்தைகளை விடக்கூடாது. பள்ளிக்கு கல்லூரிக்கு போவதும் வருவதும் தனியாக என்ற இடத்தில் ஒரு நாளும் நீங்கள் விடக்கூடாது. அந்த பாதுகாப்பான நிலைமையில நாடு இல்லை. ஐநா சபை ஒரு அறிக்கை வெளியிட்டது. ஒரு டீம் அனுப்பி நீங்க போய் இந்தியாவில போய் ஏன் அதிகமாக பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு ஆய்வு செஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு. அந்த டீம் கொடுத்த அறிக்கை என்ன தெரியுமா? இந்தியாவில் வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடமும் தான் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பானதாக இல்லை என்று அறிக்கை கொடுத்தது. வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துலயும் தான் அதிகமான அபியூஸ், அதிகமான கொலைகள், அதிகமான பாலியல் வன்கொடுமைகள். வீட்டுக்குள்ள இருக்கிற கிழமை, சொந்தக்கார கிழவனை 4 தலைமுறையா பெண்களை சீண்டியிருக்கான். அத்தனை பெண்களும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அதுல வர்றாங்க. அவங்க யாருமே வெளியே சொல்ல அசிங்கப்பட்டுக்கிட்டு சொல்லாம விட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் தெரிய வந்து அந்த கிழமை அடி வாங்கி அழுகுன முட்டையால அடிச்சு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அப்படி ஒரு பெண்களுக்கு தைரியம் வர்றதுக்கு 4 தலைமுறை ஆயிருக்கு. வீட்டுக்குள்ளேயே இருந்த சொந்தக்கார நாய். தைரியப்படுத்தக்கூடிய விஷயத்தை கொண்டு வரணும். அதே சமயத்துல வீடும் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடமும் இன்னைக்கு பாதுகாப்பானதாக இல்லைன்னு ஐநா சபை வந்து நமக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய நிலைமையில இந்த நாடு இருக்கு என்ற தெளிவை இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். கவனமா இருக்க சொல்லணும். தனிமை, அதே தனிமை மருத்துவ கல்லூரிகள், மருத்துவமனைகள், நைட் ஷிஃப்ட் போகக்கூடிய பெண்கள், டாக்டர்ஸா இருக்கட்டும், நர்சஸா இருக்கட்டும், அவங்க நைட் ஷிஃப்ட் போறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம்ல 2 பெண்கள் கண்டிப்பா டியூட்டில இருக்கணும். அவங்க தனியா போய் தங்கக்கூடாது. அவங்களுக்கு அவங்க கேர் டேக் பண்ணிக்கிறதுக்கு
கேர்டேக்கரா இருக்கிறதுக்கு 2 பெண்கள் பணியாளர்கள் அவசியம் நியமிக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்குவதற்கென்று அவர்களுக்கென்று அறை நிச்சயமாக இருக்க வேண்டும். அது பாதுகாப்பானதாக இருக்கணும். நம்ம ஊர்ல தான் சிசிடிவி வச்சாலுமே அந்த கொலை நடக்கிற அன்னைக்கு மட்டும் சிசிடிவி கேமரா வேலை செய்யாதே. இன்னைக்கும் அந்த கல்கத்தா பெண் மருத்துவருடைய பாலியல் வன்கொடுமை வழக்குக்கு பிறகு இந்த கோரிக்கையை டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் நிறைய வச்சாங்க. ஆனாலும் அரசாங்கம் அதெல்லாம் காதுல வாங்கிச்சானே தெரியாது. நம்ம தான் மறந்துருவோம் எல்லாத்தையும். செவிலியர்களா இருக்கட்டும், மருத்துவர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், அலுவலகங்களா இருக்கட்டும், பெண்கள் வெளியே வேலைக்கு போகக்கூடிய அத்தனை நிறுவனங்களிலும் அவங்க நைட் ஷிஃப்ட் பாக்குறாங்க அப்படின்னா, அல்லது பகல்ல அவங்க ஓய்வெடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கு அப்படின்னா, அங்க அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அவங்களை பார்த்து கொள்ளக்கூடிய கேர்டேக்கர்ஸ் 2 பெண் பணியாளர்களை சம்பளத்துக்கு அரசாங்கம் கண்டிப்பா நியமிக்கணும். அப்படி அந்த கேர்டேக்கர்ஸ் அங்க இருந்திருந்தால், அப்படி அந்த கேர்டேக்கர்ஸ் அந்த மருத்துவமனையில அன்னைக்கு கல்கத்தாவில இருந்திருந்தால், அந்த மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அங்க ஒரு ஆள் இருந்திருப்பாங்க. தனிமைதான் நீங்க பெரும்பாலான குற்றங்களுக்கு காரணம். இப்ப தனியா இருக்கா, இது தனியான இடம், தனியான இடத்துல ஓய்வெடுக்கிறாங்க, குற்றவாளிகளுக்கு அது ரொம்ப சாதகமா போயிருது. எனவே இந்த 2வது முக்கியமான விஷயத்தை அரசாங்கம் கருத்தில் கொண்டு உடனடியாக அத்தனை இடங்களிலும் இதை அமலுக்கு கொண்டு வரணும். 3வது விஷயம், பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்களை நியமிக்கலாம். இதை நாங்கள் வலியுறுத்துகிற போது மிகப்பெரிய கலாட்டாக்கள் வந்துச்சு, மிகப்பெரிய கேள்விகள் வந்துச்சு, மிகப்பெரிய விமர்சனங்கள் வந்துச்சு. அப்படியே பாலின சமத்துவம் இருந்தாதான் இங்க நாட்டுல பெண்களுக்கான உரிமை வரும், பெண்களுக்கான அறிவு வளரும், பெண்களுக்கான பெரிய பெரிய வளர்ச்சி எல்லாம் இருக்கும், ஆணும் பெண்ணும் ஒன்னாதான் படிக்கணும், ஆணும் பெண்ணும் ஒன்னாதான் வேலை செய்யணும், ஆணும் பெண்ணும் ஒன்னாதான் இருக்கணும். அப்படி ஆணும் பெண்ணும் ஒன்னாக இருந்து படிக்கும் போது பாதுகாப்பு இல்லையே, ஆசிரியர்களால பாதுகாப்பு இல்லை. பள்ளிக்கூடத்துல மட்டுமா அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய நிலைமையை பார்த்தோம்ல, பாதுகாப்பு இல்லை. அங்க ஒரு பெண் பேராசிரியர் இருந்திருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் அறிவு வளருதோ இல்லையோ அந்த பிள்ளையுடைய உயிராவது பாதுகாக்கப்பட்டிருக்கும்ல. பெண் பிள்ளைகளுக்கு பெண்ணாசிரியர்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அப்படி செய்கிற போது அதிகமான பெண்களுக்கு ஆசிரியர் வேலை கிடைக்கும். அதிகமான பெண்களுக்கு வேலை கிடைக்கிற போது அவங்க பொருளாதார தன்னிறைவு அடைவாங்க. அதிகமான பெண்கள் தங்களோட சொந்த காலில் நிக்க முடியும். பெண்கள் என்னைக்கு பொருளாதாரத்துல ஸ்டாண்ட் பண்றாங்களோ அன்னைக்குதான் அவங்களுக்கான விடுதலை என்பது தந்தை பெரியார் இந்த சமூகத்துக்கு கொடுத்த ஃபார்முலா. பெண் பிள்ளைகளுக்கு பெண்ணாசிரியர்கள்ங்கிற இந்த ரூல்ஸை கொண்டு வரும்போது 2 விஷயம் நடக்கும். 1, குறைந்தபட்சம் பாலியல் வன்கொடுமைகளில் இருந்து பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். 2வது, அதிக பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது பெண்களுடைய சமூக தரம் உயரும். என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க சொந்த கால்ல எனக்கு சம்பாத்தியம் இருக்குங்கிற நம்பிக்கையோட வேலை செய்வாங்க. பெரியார் சொன்ன பெண் விடுதலையே இதுதான். எனவே இந்த பாலியல் வன்கொடுமையில் இருந்து இதற்கான தீர்வை ஏற்படுத்த பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் பெண் பிள்ளைகளுக்கு பெண்ணாசிரியர்கள், ஆண் பிள்ளைகளுக்கு ஆணாசிரியர்கள் என்ற சமத்துவத்தை இங்க ஏற்படுத்தணும். அப்ப பெண்கள் ஏற்கனவே அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு இனம் அதிக வேலை வாய்ப்பையும் அதிக பொருளாதார தன்னிறைவையும் சொந்த காலில் நிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் அரசாங்கத்தின் உதவியோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெறுவார்கள். 4வது விஷயம், நான் 100 கேசஸ் பட்டியலிடுறேன் அப்படின்னா அந்த 100 கேசஸ்ல குறைஞ்சது 60 கேசஸ் என்னவாக இருக்கு அப்படின்னா, வீட்டுல டாய்லெட் இல்லாம ஏரிக்காட்டுக்கு போகும்போது, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க முள்ளுக்காட்டுக்கு போகும்போது, சில ஊர்கள் அதுக்கு ஏரிக்காடுன்னு பேரு, சில ஊர்ல முள்ளுக்காடுன்னு பேரு, அது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்கும். அது ரொம்ப வசதியாயிருது குற்றவாளிகளுக்கு. கண்காணித்துத்தான் இந்த வேலையை செய்வாங்க. நல்லா தெரிஞ்சவன் எப்ப போறா, எப்ப வர்றா, என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து 10 நாட்கள் 20 நாட்கள் 1 மாதம் கண்காணிச்சுதான் இதை அட்டம் பண்றான், அந்த பிள்ளைய கொலை செய்யறான். டாய்லெட் அப்படிங்கிறது மலம் கழிப்பதற்கு மட்டுமல்ல, மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல, மனித உயிரை பாதுகாப்பதுங்கிற இடத்துல இன்றைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு நிக்குது. கிராமங்களில் எந்த பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டுல எல்லாம் டாய்லெட் இல்ல, டாய்லெட் இல்லாத வீடுகளே இருக்கக்கூடாதுங்கிற அச்சீவ்மெண்ட்டை எவ்வளவு சீக்கிரம் நம்மளால அடைய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடையணும். நாங்க எங்களுடைய பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்துல நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து எங்களுக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட ஃபண்ட்ரைஸ் பண்ணி இதுவரைக்கும் 20 கழிப்பறைகளை கட்டி கொடுத்துருக்கோம். பெண்கள் பாதுகாப்புன்ற தளத்துல பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுல, ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அப்படி நம்மளால முடிஞ்சது 20 கழிப்பறைகளை கட்டி கொடுத்துருக்கோம். அரசாங்கத்துல ஸ்கீம்ஸ் இருக்கு, ஆனால் அதை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தாததுனாலதான் 60 பாலியல் வன்கொடுமை மரணங்கள் நடந்திருக்கு. டாய்லெட் இல்ல ஏரிக்காட்டுல முள்ளுக்காட்டுலங்கிற இடத்துல. என்றால் டாய்லெட்களை கழிப்பறைகளை உடனடியாக சமூக நலத்துறை இதுல கையில எடுத்து, இதுதான் உண்மையான சமூக நலம், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கழிப்பறை தான், இதை உருவாக்கி அந்த 60 மரணங்களை அடுத்து தடுக்கக்கூடிய வழிவகைகளை செய்யணும். இம்மீடியட் ப்ராஜெக்ட் டாய்லெட். அடுத்தது, பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிற எல்லா பெண்களும் குழந்தைகளும் மரணிச்சு போயிடுறது கிடையாது. 1 லட்சம் பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா 100 பேர் இறந்து போறாங்க.
மிச்சம் இருக்கிற 99,900 பெண்களும் பெண் குழந்தைகளும் உளவியல் ரீதியாக எவ்வளவு பாதிப்படைகிறாங்க தெரியுமா? தான் குற்றவாளின்னு எத்தனை பிள்ளைகள் பள்ளி பருவத்துல, மாணவிகள் ஒவ்வொரு பள்ளிகள்லயும் நாங்க கவுன்சிலிங்க்கு போகும்போது ஒவ்வொரு இடத்துல பெண் குழந்தைகள் வந்து பேசுகிற போது 2 மணி நேரம் நான் பேசி முடித்த பிறகு எத்தனை பிள்ளைகள் வந்து அழுது கொண்டு பேசியிருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் அழுது கொண்டே வந்து துணிச்சலாக பேசியிருக்கிறாங்க. எனக்கு இது நடந்தது, இந்த இடத்துல நான் ஓபன் பண்றேன், இனிமே நான் வந்து தைரியமா இருப்பேன், இனிமே இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து நான் வெளியே வருவேன், இது நான் சொல்றதுக்கு காரணம் இனி ஒரு பிள்ளை இப்படி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்படி எத்தனை வகையான ஸ்டேட்மெண்ட்ஸ். மரணிக்கும் வரைக்கும் இதுல இருந்து வெளியே வர முடியாம பலவேறு உளவியல் சிக்கல்களோடையே மரணிச்சு போற அந்த பெண்களுடைய நிலைமை மிக பரிதாபமானது. என்ன செய்யறது? இதுக்கெல்லாம் கண்டிப்பாக இவங்க எல்லாருக்கும் ரெகுலரா கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய, இவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து அணுகக்கூடிய, பள்ளியில ஒவ்வொரு பள்ளியையுமே இணைக்கக்கூடிய ஒரு மாவட்ட ரீதியான பெண்கள் பாதுகாப்பு மையம் ஏற்படுத்தப்படணும். அது ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஏற்படுத்தப்படணும், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஏற்படுத்தப்படணும். ஒவ்வொரு கிராமத்திலையும் பால்வாடி என்ற அங்கன்வாடி இருக்குதோ, ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு விஏஓ என்ற ஒரு கிராம நிர்வாகி இருப்பாரோ, ஒவ்வொரு கிராமத்திலும் எப்படி ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு கிராமத்திலும் ஆரம்ப பெண்கள் பாதுகாப்பு மையம் என்று ஒன்று ஏற்படுத்தப்படணும். அந்த ஆரம்ப பெண்கள் பாதுகாப்பு மையத்துல ஒரு டீம் இருக்கணும், அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கணும், அவங்க ஒவ்வொரு பெண் குழந்தைக்குமான பாதுகாப்பை உறுதி செய்யணும். எந்த பெண் குழந்தை, வீட்டுல பக்கத்து வீடுகள்ல யார் இருக்கிறா, அக்கம் பக்கங்கள்ல யார் இருக்கா, பள்ளிக்கூடத்துல என்ன நடக்குது, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல நடக்கக்கூடிய அபியூஸ், அது எந்த ஆசிரியர் எவனா இருந்தாலும் சரி அந்த பெண்கள் பாதுகாப்பு மையத்துல அவங்க தாராளமாக சொல்லலாம். விஷயம் ரகசியமாக வைக்கப்பட்டு அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படிங்கறத அந்த பெண்கள் பாதுகாப்பு மையம் உறுதி செய்யணும். விஷயம் பள்ளிக்கூடத்தை விட்டே தாண்டாததுனால எங்கேயோ வந்து ஒரு 1098 அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் வந்து அவங்களுடைய தொடர்பு எல்லைக்கு பல சமயம் அப்பால் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் பலவை வெளியே வர்றதில்லை. ஆனால் பெண்கள் பாதுகாப்பு மையம் என்ற ஒன்று ஒவ்வொரு கிராமத்திலையும் கட்டமைக்கப்பட்டு அது ஆக்டிவேஷன்ல இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அது ஒன்றிய ரீதியா இணைக்கப்பட்டு, தாலுகா ரீதியா இணைக்கப்பட்டு, அதுக்கு பிறகு ஒவ்வொன்றும் தொகுதி ரீதியாக இணைக்கப்பட்டு, ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இணைக்கப்பட்டு, அது தலைமை இடத்துல இணைக்கப்பட்டு இருக்கணும். அதுக்கான அதிகாரிகள் நியமிக்கப்படணும், அதுக்கான ஆளுமைகள் நியமிக்கப்படணும். அப்படி நியமிக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு மையங்கள் ஒவ்வொரு கிராமத்தோடு இணைக்கப்பட்டு இருந்தால் ஒழிய அதிகமாக நடப்பது பாலியல் வன்கொடுமைகள் கிராமங்கள்லையும் ஏழை குடும்பங்கள்லையும் கூலி வேலை செய்யக்கூடிய வீடுகள்லையும் 80% ஏழைகளிடத்துலதான் நடக்குது, 20% வித்தியாசம் இல்லாம எல்லா வகையிலும் அபியூஸ் நடக்குது. அப்படி அந்த கிராமங்களில் அதிகமாக நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமைகள், குடும்ப வன்முறைகள் தடுக்கப்படணும்னா பெண்கள் பாதுகாப்பு மையம் ஒவ்வொரு கிராமத்திலும் அமைக்கப்பட்டு அதற்கான பணியாளர்கள், அதிகாரிகள் நியமிக்கப்பட்டாக வேண்டும். 6வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் நம்ம வாரியம் வச்சிருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு வாரியம் என்ற ஒரு வாரியம் அமைக்கப்பட்டு அதனுடைய தலைமை அதிகாரத்தின் கீழாக இந்த கட்டமைப்பு, இந்த செயல்பாடுகள் அனைத்தும் கண்காணிக்கப்பட வேண்டும். 7வது நிறைவான ஒன்று, தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள். இந்த தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரம் என்பதுதான் அடுத்து ஒரு பிள்ளைக்கு தைரியத்தை கொடுக்கும், அடுத்து ஒரு பிள்ளைக்கு விழிப்புணர்வை கொடுக்கும், அடுத்து ஒரு பிள்ளைக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும், அடுத்து ஒரு பிள்ளைக்கு இந்த சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற புரிதலை கொடுக்கும், அடுத்து ஒரு பிள்ளைக்கு நான் எவ்வளவு தைரியமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை கொடுக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா டோல் நம்பர்ஸ்களும் பிரச்சனை நடந்தால் இதற்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்றுதான் கொடுக்கிறீர்களே தவிர பிரச்சனை நடப்பதற்கு முன்பாக நீ உன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கொடுப்பதாக இல்லை. இந்த விழிப்புணர்வு பிரச்சார அமைப்புகள், இந்த விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் 15 நாளைக்கு ஒரு தடவை நடக்கணும், ஒவ்வொரு கல்லூரியிலையும் 15 நாளைக்கு ஒரு தடவை நடத்தணும். அதுக்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் இதை போய் பேசி ஆய்வு செஞ்சு அவர்களுக்கு பேச்சு பயிற்சி கொடுத்து, பேசக்கூடிய அந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் பேச்சு பயிற்சி கொடுத்து அவங்க போய் பேசி அட்ரஸ் பண்ணி பிள்ளைகள் சொல்றதை கேட்டு இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நாம் பேசிக்கொண்டிருக்கிற, நான் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த தலைமுறை, நாம் நம் வயது தலைமுறை மரணிக்கும் வரைக்கும் தொடர்ந்து செய்தால் ஒழிய இதை மாற்ற முடியாது. இந்த 7 விஷயங்களும் பெண்கள் பாதுகாப்புக்காக நம்ம முயற்சி செய்யணும், அதை தொடர்ந்து செய்யணும், உண்மையான அக்கறையோடு செய்யணும். எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் என்னுடைய குழந்தைங்க பாதுகாப்பா இருக்கணும்ல, இந்த பிள்ளைகள் இவ்வளவு கொடுமையை அனுபவிக்கிறாங்களே அது ஒரு உயிர் இல்லையா என்ற கருணை உள்ளத்தில் இருந்து நம்ம செயல்படணும். அப்படி செயல்பட்டால் நம்ம அடுத்த கட்டத்துல பெண்கள் பாதுகாப்பை நோக்கி நம்ம நகர்த்த முடியும்.
இங்க தேவையான விஷயங்கள் பிரிவென்டிவ் மெத்தட்ஸ், முன்கூட்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள். இது ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு. இந்த பிரிவென்டிவ் மெத்தட்ஸ் எடுத்தால் ஒழிய உங்களால வேற பிரச்சனை நடக்காம உங்களால காப்பாற்ற முடியாது. இப்ப செய்து கொண்டிருக்கிற முறைகள் எல்லாமே பிரச்சனை நடந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் நிறைய எடுக்க வேண்டியது இருக்கு. அதுல நாங்க ஃபில்டர் பண்ணி முக்கியமான 7 விடயங்களை மட்டும் இந்த அறிக்கையில நாங்க சமர்ப்பிக்கிறோம். இதை எல்லா அமைச்சர்களுக்கும் அனுப்புறோம், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்புறோம், எல்லா தலைமைகளுக்கும் அனுப்புறோம். எங்களால் முடிஞ்ச இந்த அறிக்கைகளை நாங்க எங்களுடைய சோசியல் மீடியால வெளியிடுறோம். இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நாங்க சுருக்கி நோட்டீஸாக அடிச்சு மக்களுடைய விழிப்புணர்வுக்காக அடுத்து ஒரு 2 லட்சம் நோட்டீஸ்கள் அடிக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்க இருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரில சாதி, மத, இன, மொழின்னு எந்த வேறுபாடும் இல்லாமல் இவள் ஒரு பெண், அவளை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை என்ற ரீதியில நம்ம இந்த பணிகளை மரணிக்கும் வரைக்கும் செய்யணும்ன்ற நோக்கத்தோடு நிறைய வழக்குகள் நம்ம மீது போடப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு பிள்ளையினுடைய மரணத்திலையும் போராடினதுக்காக, உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுத்ததுக்காக, சாலை மறியல் போராட்டம் முன்னெடுத்ததுக்காக நிறைய கேசஸ் போட்டாங்க. சமயம் வரும்போதுதான் அந்த கேஸை தோண்டி எடுத்து நம்மள டார்ச்சர் பண்றாங்க, மிரட்டி பாக்குறாங்க. அதை பற்றி எல்லாம் நான் கவலைப்படல. நாம் சந்தித்த வலி வேதனை அடுத்த தலைமுறை பட வேண்டாம் என்ற கரிசனத்தோடு ஒவ்வொரு பெண்ணும் இங்க செயல்படணுங்கிறது புரியும் போது நம்ம அதை பற்றி எல்லாம் யோசிக்காம களத்துல இருந்து இந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் உங்களை அன்போடு அழைக்கிறது. நம் வீட்டு பெண்களை நாமே பாதுகாப்போம், நம் தெரு பெண்களை நாமே பாதுகாப்போம், நம்பூர் பெண்களை நாமே பாதுகாப்போம், நம் மாநிலத்தின் பெண்களை நாமே பாதுகாப்போம், நம் தேசத்தின் பெண்களை நாமே பாதுகாப்போம். பெண்களால் பெண்களுக்காக பெண்கள் பாதுகாப்பு இயக்கம். ஒன்றிணைவோம். இணைய இந்த காணொலியோட இணைப்புல இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உங்களை நீங்கள் இதில் இணைத்துக் கொண்டு நீங்களும் பயணம் செய்யுங்க. உங்களால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வை கடத்த முடியும் அப்படின்னா அங்கே ஒரு பெண் பாதுகாக்கப்படலாம்.